அண்ணா வந்து நம்பிக்கையா சொல்லி குடுத்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த மாடு வாங்கிட்டு போய் எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. எல்லாத்துக்கும் இந்த மாட்டை பத்தி தெரியாது. வாங்குறவங்களுக்கு தான் இந்த மாட்டோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். இதுக்கு நம்ம இறக்குற கூலி இருக்குது. அங்க கேரண்டி இது பாலுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி சொல்லிருக்காங்க. மாட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அது என்ன இதுன்னு நான் உடனே கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். கேரண்டி அப்படி இவ்வளவு மடுக்கட்டுல, இவ்வளவு குணத்துல, இவ்வளவு பிரமாதமான மாடு கிடைக்காதுன்னு. ஆமா, 78,000 ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் எடுத்துக்கலாமா மாடு வளர்ப்புல? வாய்ப்பு கண்டிப்பா 10,000 ரூபாய்க்கு மேலே எடுக்கலாம். டாப் குவாலிட்டி ஜெர்சி பல்லே இப்பதாங்க போடுது. இந்த மாடு ஹெவி சைஸ் மாடு, கெடேரி கண்ணின்னு இருக்கு. வெள்ளி சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க மாட்டு வியாபாரி ஹரி. இடம் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் நம்ம விற்பனை பதிவு போட்டுட்டு வரோம். ரொம்பவே ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். போன வாரம் வந்து நம்ம பேசி இந்த கருத்து வந்து எல்லாருமே பார்த்துருந்தீங்க, நல்லா பேசுனீங்கன்னு சொன்னீங்க. இது சில பேர் வந்து நான் சுயலாபத்துக்காக நான் சொன்னேன்னு சொல்றீங்க. நான் சுயலாபத்துக்காக சொல்லியிருந்தேன்னா அது வந்து நான் மாடு வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். தெரியாதவங்க எல்லாம் வாங்க, இந்த பிசினஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நான் சுயலாபத்துக்காக சொல்லணுன்றது இல்லைங்க. அதே மாதிரி நான் ஒரு விற்பனை விலையை வந்து நான் நல்லபடியா தெரிவிச்சு விற்கிறதுனாலதான் மக்கள் அதை வந்து நம்புறதுனாலதான் நேரடியா வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. இது ரேட் அதிகம், ரேட் கம்மி நீங்க போடுறீங்க. என் மனசாட்சிக்கு நான் செய்யற தொழிலுக்கு நேர்மையா நான் ரேட் ப்ராப்பரா தான் போடுறேன். அந்த ரேட் வந்து உங்க மனசுக்கு திருப்தி படுதுன்னா வாங்கிக்கோங்க. திருப்தி இல்லைனாலும் சந்தோஷம், அதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. நீங்க 4 இடம் செக் பண்ணி பாருங்க. ஹரிக்கிட்ட ரேட்டு கம்மியா, இல்ல மத்த வீடியோ போடுறாங்க அவங்ககிட்ட ரேட்டு கம்மியா, இல்ல சந்தைக்கு போனா ரேட்டு கம்மியா அப்படிங்கறது நீங்க டைரக்டா செக் பண்ணி பாருங்க. நான் இந்த செய்யற தொழிலுக்கு ஆணையா சிறிய லாபம் வச்சுதான் தொழில் பண்றேன். லாபம் எல்லாம் தொழில் பண்ண முடியாது. இத்தனை மாடுக்கு தவிடு தீவன செலவு ஆகதான் செய்யும். புரோக்கருக்கு வந்து கமிஷன் கொடுத்துதான் ஆகணும், வண்டி வாடகை கொடுத்துதான் ஆகணும், செய்யற வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுத்து அதுக்கு மேல நம்ம வந்து வாரானா ஒரு பெரிய முதலீடு போடுறோம். அந்த முதலீடுக்கு ஏற்ற அமௌண்ட் நம்ம சின்ன லாபம் வச்சுதான் செய்ய முடியும். லாபம் எல்லாம் செய்ய முடியாது. வேணுங்கிறவங்க மன திருப்தியாங்க. நம்ம ஃபார்ம்ல அனைத்தும் கேரண்டியோட விற்பனை பண்றோம். 4 காம்பு கேரண்டி, பாலுக்கு கேரண்டி கொடுக்குறோம். மாடு மூலம் வந்தா கேரண்டி, தண்ணி தீனி கேரண்டி, அனைத்து விஷயத்துக்கும் கேரண்டி. நீங்க அட்வான்ஸ் போட்டு விடுறீங்களா? நான் அட்வான்ஸ் வாங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவேன். போன்ல வீடியோ பார்த்து வாங்குறவங்க கிட்ட மாடு நேரடியா உங்க இடத்துக்கு வந்து இறங்கும். நான் சொன்ன வார்த்தை ப்ராப்பரா இருந்தா செக் பண்ணி பார்த்துட்டு பணம் கொடுங்க அப்படின்னுவேன். என்னென்ன செக் பண்ணி பாருங்கன்னு கேட்டீங்கன்னா, பல்லு வந்து நான் சொன்ன பல்லு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்னுவேன். 2வது சொல்லி செக் பண்ணி பாருங்கன்னுவேன். 4 காம்பு நல்லா இருக்குதுன்னு பார்க்க சொல்லுவேன். மாடு நடையில் நல்லா இருக்குதா, குணம் நல்லா இருக்குதுன்னா குணம் நல்லா இருக்குதுன்னு செக் பண்ணுங்கன்னுவேன். இத்தனை பேருக்கு கேரண்டி கொடுத்து உங்க இடத்துல இறக்குவேன். அதனால சொன்ன வார்த்தை தவறாது. நம்ம ஃபார்முக்கு டைரக்டா விசிட் பண்ணுங்க. 100% மத்த இடத்துல கிடைக்கிறதோட நம்ம இடத்துல வந்து 2 ரூபா 3 ரூபா கம்மியா தான் கிடைக்கும். இப்ப விலை சொல்லாம மத்தவங்க வீடியோ போடுறாங்க. உங்களுக்கு விலை என்னன்னு தெரியாது. 60 to 1.5 லட்சம் வரைக்கும் மாடு இருக்கும். டேரக்டா என் ஃபார்முக்கு வாங்க போவீங்க. 60,000 மாட்டு 80,000 சொன்னா உங்களோட நேரம் வேஸ்ட், உங்க டைம் வேஸ்ட். நான் வந்து இதான் ரேட்டுன்னு நான் பப்ளிக்கா வீடியோ போடுறேன். உங்க மனசுக்கு திருப்திப்பட்டா நேரடியா என் ஃபார்ம் விசிட் பண்ணுங்க. மனசுக்கு திருப்திப்பட்டா மாடு வாங்கிக்கோங்க. என்னோட பொறுத்த வரைக்கும் நேர்மை இருக்கும். என் பண்ணையில நேரடியா விசிட் பண்ணுங்க. இது 2ஆம் நீத்து இல்ல, 3ஆம் நீத்து இல்ல. எல்லாரும் கேட்ட மாதிரி எலசாவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாவும் இருக்குது. பார்த்தா மிரள வைக்கிற மாதிரி மடி செட்டோட இருக்குது. 2 பல்லு தலையீத்து தெளிவான மாடு. தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும், சுழி சுத்தமா இருக்குது. இந்த மடியை பார்த்தா எல்லாம் 25-30ங்கிறாங்க. நம்ம அவ்வளவு சொல்ல போறது இல்ல. தலையீத்துல இந்த மாடு 101% 15 லிட்டருக்கு பஞ்சம் வராது. அதாவது அந்த அளவுக்கு நல்ல பிரீட்ல இருந்திருக்கு. இந்த மாடு நல்ல பிரீடான மாடா இருந்திருக்குது. 2 பல்லு தெளிவான மாடு. தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கு, சுழி சுத்தமா இருக்குது. நல்ல குவாலிட்டி. காம்பு வந்து அடிக்கு ஒரு காம்பு எடுத்திருக்குது. இந்த மாடுலாம் வத்தவங்களா இருந்தா எவ்வளவு ரேட் வேணும் சொல்லுவாங்க. நாம வந்து இந்த மாட்டுக்கு கொடுக்க போற ரேட் வந்து 15 லிட்டருக்கு கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்குறோம். தலைச்சன கேரண்டி யாரும் தர மாட்டாங்க. ஆனா நாம கேரண்டி கொடுக்குறோம். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 78,000. ஜெர்சி கிராஸ் டைப் தான். நல்லா இருக்கும் மாடு. ஃபேட்டஸ்னம் நல்லா இருக்கும், பால் நல்லா இருக்கும், தண்ணி தண்ணி நல்லா இருக்கும். மேய்ச்சல் மாடு தான் இது. ஆக்சுவலா மேய்ச்சல் மாடு இவ்வளவு மடி கணத்துல கிடைக்கிறதே கஷ்டம். குணத்தை காட்டுற பாருங்க. பச்சிலும் குழந்தை. தலைச்ச மாடு உதைக்குமோ குதிக்குமோன்னு பயந்து வேணும். குணத்துல பச்சை குழந்தை. இவ்வளவு மடுக்கட்டுல, இவ்வளவு குணத்துல, இவ்வளவு பிரமாதமான மாடு கிடைக்காதுன்னு. ஆமா பாருங்க, மாடு நடையில விடுற பாருங்க. பிரம்மாண்டமான மாடு. எவ்வளவு சொல்றீங்க விலை? 78,000. எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. 78,000. 5 லிட்டர் கறவை கேரண்டி. இந்த மாதிரிலாம் அடுத்த கண்டுக்கு 20 லிட்டர் இருந்தா கறக்கும் சாதாரணமா. 2ஆம் வீத்து 3ஆம் வீத்துலாம் இப்பயே சொல்லுவாங்க சில பேர் 25-30. நாம அப்படி சொல்ல, இப்பயே 5 கேரண்டி தரோம். வேணுங்கிறோம் கண்டிப்பா இந்த மாடு எடுத்துக்கோங்க. லைஃப் நல்லா இருக்கும். அண்ணாச்சி, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு குட்டி யானை மாதிரி இந்த மாடு. பொதுவாகவே எல்லாம் எனக்கு கறவைக்கு மாடு வேணும், கறவைக்கு மாடு வேணும்னு எல்லாருமே மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் 30 லிட்டர் 40 லிட்டர் தான் வாங்குறது தயாரா இருக்காங்களே தவிர 10 லிட்டர் 5 லிட்டர் மாடு வாங்குறது யாரும் தயாரா இல்ல. அதனால இந்த மாடு வந்து நம்ம பஞ்சாப்ல இருந்து இறக்கி இருக்கோம். அந்த மாடு 40 லிட்டர் 50 லிட்டர் கறக்குதுன்னு வீடியோல போடுறாங்க பாத்தீங்களா. அந்த பிரீட் குவாலிட்டி மாடு இது. ஷோ குவாலிட்டி மாடு. நைஸ் தோல் மாடு. நல்ல பெருவட்டான மாடு. மாடு ரெட்டை முதுகுல, இது 5 முதுகுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உடல் தோரணை. காம்புக்கு எந்த அளவுக்கு தெளிவா இருக்குது பாருங்க. காம்பு அந்த அளவுக்கு தெளிவான மாடு. ஷோ குவாலிட்டி மாடு. சும்மா இந்த மாடு வந்து 30 லிட்டர் கேரண்டியாவே கறக்கும். 40 கறக்கும், 50 கறக்கும்னு சொல்ல. பண்ணைக்கு ஜம்முன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மாட்டுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பொதுவா நம்ம பிரீடு HF, சிந்தாமணி லைன் HF எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இழப்பு வாங்கும்.
இழப்பு மீன்ஸ் மூச்சு வாங்கும், வெயிலுக்கு வெயில்ல கட்ட முடியாது, எல்லாம் பண்ண முடியாது. ஆனா இந்த மாடு நான் வந்து உங்களுக்கு கேரண்டியே தரேன், ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல கூட கட்டி பாருங்க, மூச்சு வாங்காது, இழப்பு வாங்காது. ஈத்து 2ஆம் ஈத்து, தெளிவான மாடு. இல்ல சந்தையில போய் நிறுத்தணும்னா சந்தையில 10,000 பேர் வரனா 10,000 பேர் இந்த மாட்டை கேட்பான், நின்னு பாத்துட்டு போவாங்களா? நின்னு பாத்துட்டு போவாங்க. அதாவது மாடு வாங்க தெரியாதவங்க கூட இந்த மாட்டை பார்த்தோன்னா நின்னு பார்ப்போம், அந்த அளவுக்கு குவாலிட்டி. இது மாட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த மாட்டோட ரேட் வந்து ஒர்த்தபுளா தெரியும். நாம வந்து இதுக்கு மேல ஃபியூச்சர்லயும் நம்ம இந்த மாதிரி அங்க பஞ்சாப்ல இருந்து HF ரக கன்றுகளும் மாடுகளும் நம்ம இறக்க போறோம். மாடு வந்து நல்ல கறவைக்கு கொடுக்க போறோம். நம்ம பண்ணையில நம்ம இதுக்கு பெஸ்டா கொடுக்கக்கூடிய ரேட் 1,45,000 ரூபா. எல்லாத்துக்கும் இந்த மாட்டை பத்தி தெரியாது, வாங்குறவங்களுக்கு தான் இந்த மாட்டோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். இதுக்கு நம்ம இறக்குற கூலி இருக்குது, அங்க வாங்கின ரேட்டு, லைசன்ஸ் எல்லாம் எடுத்து இங்க மாடு வரத்துக்குள்ள நம்ம படுற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. சின்ன லாபம் வச்சுதான் உண்மையாலுமே நான் இதை சொல்றேன். வேற இடத்துல இதே மாடு நீங்க கேட்டீங்கன்னா 1,70, 1,80 சொல்லுவாங்க. 4 மாடு வாங்கினா இந்த மாதிரி மாடு தான் வாங்கணும், பண்ணைக்கு போட்டா இந்த மாதிரி தான் போடணும். நாங்க வந்து அம்மாபாளையத்துல இருந்து வரோம். எங்க பேர் வந்துட்டு கிருத்திகா சக்திவேல். 2 மாடு வாங்கலான்னு தான் வந்தோம். ஆனா போன வாரம் ஒரு மாடு மட்டும் புடிச்சிட்டு போனோம். எந்த இடத்துல விட்டாலுமே நல்லா மேயுது, எந்த தீனி போட்டாலும் நல்லா சாப்பிடுது. அண்ணா வந்து நம்பிக்கையா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த மாடு வாங்கிட்டு போய் எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அதனாலதான் நாங்க இந்த வாரமும் வந்தோம். சரி இன்னொரு மாடு புடிச்சிட்டு போலான்னு. இந்த வாரம் வந்தப்பையும் அந்த மாடு நல்லா எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஆசைப்பட்டு வந்த மாதிரியே கிடைச்சிருச்சு. அண்ணா சொன்ன மாதிரியே இருக்குது. 63 சொன்னாங்க, 61 கொடுத்தாங்க. 5 லிட்டர் சொன்னாங்க. இன்னும் கண்ணு போடல, இப்பதான் மடி இருக்கு, இன்னும் ஒரு 10 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் மாடு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால இதே நாங்க விருப்பப்பட்டு வாங்கிட்டோம். யூடியூப்ல நிறைய வியாபாரிகள் வராங்களா? அவங்க கிட்ட போய் பார்த்தோம். அவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா, மாடை காமிச்சு ஒரு ஃபிக்ஸட் ரேட் பண்ணி கையில புடிச்சு கொடுத்துடுறாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி. ஆனா அண்ணா அப்படி இல்ல, கொஞ்சம் பேச விடுறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீங்க போய் பாருங்க, புடிங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்து பேசிக்கலாம் அப்படின்றாங்க. லோ பட்ஜெட்ல தான் நாங்க வந்தோம். சரி இருந்தாலும் எங்களுக்கு ஓகே, இவங்க சொன்ன அமௌண்ட்டே லோ பட்ஜெட்டா தான் இருந்தது. அது வந்து அதிகமா தெரியல. வீட்டுல கட்டி தான் நாங்க எப்பயுமே மாடு வளர்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நாங்க 4 மாடு வச்சிருக்கோம். அண்ணா கிட்ட வந்து இப்ப 2 மாடு வாங்கிட்டோம். மாடு டிகிரி கண்டிப்பா இது வரும். அதனால பார்த்துதான் நாங்க வாங்கியிருக்கோம். இது நம்மளால விருப்பப்பட்டு நம்ம ஆசைப்பட்டு பண்ற ஒரு தொழில் மாடு வளர்ப்பு. ஆமா, நம்மளே முதலாளி, நம்மளே தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி. நான் அடிமை இல்லை. ஆமா, யாருக்கும் நான் அடிமை இல்ல. எல்லாருமே இது வளர்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. இதனால நமக்கு லாபம் தான் இருக்கே ஒழிஞ்சு நஷ்டம் எதுலயும் இல்ல. ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் எடுத்துக்கலாமா மாடு வளர்ப்புல? வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா 10,000 ரூபாய்க்கு மேலே எடுக்கலாம். நம்ம வந்து அந்த அளவுக்கு அதுக்கும் தீனி கொடுக்கணும், நம்ம பராமரிப்பு பண்ணணும். அப்பனா மட்டும்தான். டாப் குவாலிட்டி ஜெர்சி பல்லே இப்பதாங்க போடுது இந்த மாடு. மாடு ஹெவி சைஸ் மாடு, கெடேரி கண்ணின்னு இருக்கு. வெள்ளிக்கிழமை நாள்ல நல்ல சுழி சுத்தமான கன்று, சுழி சுத்தமான மாடு இப்பதான் பல்லே போடுது. அதாவது அது வந்து இன்னும் அடல்ட்ஸ், அதாவது அது ஒரு பருவத்துக்கே வர்றதுக்கு முன்னாடி கண்ணு போட்டிருக்குது. தாராளமா இந்த மாடு வாங்கினா தாராளமா லைஃப் வருங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் 3 கண்ணுக்கு வச்சுக்கலாமா, 4 கண்ணுக்கு வச்சுக்கலாமான்னு பயந்துக்கு தேவையில்ல. தாராளமா 7-8 கண்ணுக்கு வச்சுக்கலாம். தலைச்சங்கன்னு பல்லு போட கிடையாது, 5 கண்ணுக்கு வச்சுக்கலான்னு, அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. சரியான மடி செட்டு, நல்ல காம்பு இடைவேளை, நல்ல பட்டன் காம்பு, கறக்கிறதுக்கு அவ்வளவு பூ போல இருக்குதுங்க. சுழி சுத்தமா இருக்குது. உடம்பு பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி பாருங்க. அப்படியே ரெட்டை முதுகுல மாடு ஜைஜாண்டிக்கா இருக்குதுங்க. செம்புத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க. அதாவது ஜெர்சியில இந்த மாடு அடிச்சுக்க முடியாதுங்க. யாருமே தலைச்சனு கேரண்டி தர மாட்டாங்க. ஆனா நான் கேரண்டி தரேன். 15 லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம். தெளிவான மாடு, சுழி சுத்தமான மாடு, பல்லே இப்பதான் போடுது. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்குது. கறக்க பிடிக்க நல்லா இருக்குது. 5 லிட்டர் கறவை கேரண்டி. இரட்டிப்பு லாபம், இரட்டிப்பு முதலீடுகள் உண்டு. அதாவது ஒரு நல்ல குவாலிட்டியான மாடு தாராளமா 7-8 வருஷத்துக்கு மாடாவும் எடுத்துட்டு போறோம். கண்ணுக்குட்டியும் தாராளமா பாத்தீங்கன்னா நம்ம வளர்ப்புக்கு ஒரு அருமையான கெடேரி கண்ணு கிடைச்சிருக்குது. நல்ல பிரீட்ல இருந்து கிடைச்சிருக்குது. மெயினான விஷயம். வேணுங்கன்னு கூப்பிடுங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 79,000. யாரு கேட்டாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுத்துடலாம். கூப்பிடுங்க, எல்லா ஊர் கிளைமேட்டும் செட் ஆகும். இது பாத்தீங்கன்னா நீங்க பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கேன். சிந்து கிராஸ் டைப் 15 லிட்டர் கறக்கும். ஆனா இதோட ரேட் 59,000 தான். என்னப்பா பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா, பட்ஜெட்லயும் சில பேர் எதிர்பார்க்கறாங்க. 59,000க்கு 15 லிட்டர்ல ரெட் சிந்தி டைப் கிராஸ் டைப் சிந்து கிராஸ் மாடு. ரெட் சிந்தி சிந்து கிராஸ்ன்னு வாங்க. இதுல வந்து அப்படியே ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எரும மாட்டு தயிராட்டு இருக்கும். எரும மாட்டு பயிர் யார் சாப்பிட்டுருக்கீங்களா, சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு குவாலிட்டி அதிகமா இருக்கும் அந்த மாட்டுல. ஃபேட்னஸ் டிகிரி அடிக்கணும். டிகிரிக்குள்ள தொந்தரவே இல்லை. காம்பு பாத்தீங்கன்னா இது பெருசா தான் இருக்கும் இந்த மாட்டுல. காம்பு ஏன்டா பெருசா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதோட பிரீடு காம்பு விழுந்துருக்குது. அந்த காம்பு எப்பயுமே சிந்து கிராஸ் காம்பு பெருசா தான் இருக்கும். மாடு தண்ணி திணிக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். குணத்தை காமிச்சிருக்கேன். காம்பு அவ்வளோ சாஃப்டா இருக்கும். இழுத்தீங்கன்னா 100 ml பால் இறங்கும் ஒரு காம்புக்கு. மிஷினுக்கு ஆகும், கைக்கு ஆகும், கறக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். பால் தர எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கு. சுழி சுத்தமா இருக்குது. பல்லு அறக்கடை 2 மாடு. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். 15 லிட்டர் பாலுக்கு நம்ம கேட்கற மீடியம் பட்ஜெட் சைஸ் மாட்டு கேட்கற ரேட் 59,000. அண்ணாச்சி இது வந்து HFல நல்ல குவாலிட்டியா கிராஸ் டைப் மாடு, சுழி சுத்தமான மாடு. பல்லு வந்து 4 பல்லு. தலையீத்து மாடு. தலையீத்து மாடு 2ஆம் ஈத்து 3ஆம் ஈத்துன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க.
நம்ம ஃபார்ம்ல இருக்கிறபடி நம்ம சொல்லி விற்கிறோம். மக்கள் வந்து எங்க விருப்பப்படுறாங்களோ அங்க வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. சுழி சுத்தமான மாடு, கரை வந்து 8-16 கேரண்டி கொடுக்கலாம். தலைச்சனுக்கு தண்ணி திணிக்க அற்புதமா இருக்கும். பல் 4 பல்லு, நல்ல நீள்நெட்டான மாடு, நல்ல கலர் பேட்சோடைய மாடு. வெயிலுக்கு இந்த மாடு வந்து கிராஸ் டைப்புங்கிறதுனால வெயிலுக்கு நல்லா இருக்கும். கருங்காம்பு பிளஸ் ரோஸ் காம்பு ரெண்டுமே கலந்து விழுந்துருக்குதுங்க. கறக்கிறதுக்கு அவ்வளோ தெளிவா இருக்கும். மிஷின் போடுறவங்க போட்டுக்கலாம், கை கறவைக்கு போடுறவங்க நல்லா இருக்கும். மாடு பொறுத்த வரைக்கும் எந்த தப்பு இல்லைங்க. 8-16 லிட்டருக்கு பஞ்சம் வராது. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 79,000. அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். மாடு மேய்ச்சலுக்கு தான் அலையுது, மேய்ச்சல்லே வளர்ந்த மாடு தான். வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். 79,000. கண்ணுக்குட்டி வாங்கினா கூட நீங்க 50,000 போடணும். பட் இந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு நம்ம 79,000 சொல்றோம். வேணும் கூப்பிடுங்க. 8-16க்கு பஞ்சம் வராதுங்க. இன்னும் ஈன்றதுக்கு அதிகபட்சம் ஒரு 10 நாள் டைம் பிடிக்குங்க. நான் வந்து அரியலூர் மாவட்டங்க. கிராமம் வந்து அங்கனூர், புது அங்கனூர். தாலுகா வந்து செந்துறை ஒன்றியம். நான் யூடியூப் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. மாடு வந்து எனக்கு ஏற்கனவே எல்லாம் சூட்டப்பா இருக்கு, நல்லா இருக்குங்கிற ஒரு இதுலதான் வந்து நான் மாடு பார்க்க வந்தேன். இன்னைக்கு மாடு பிடிச்சிக்கிட்டேன். நல்ல தன்மையான குணம். இந்த இப்போ எல்லாத்துக்கும் ஏத்துக்கிட்டு என்னென்ன அதுக்கு குறை இருக்கோ அதுக்கு நான் ஏத்துக்கிறேன். கேரண்டி கொடுத்து தான் அவங்க இது பண்ணும்போது நமக்கு ஒரு திருப்திகரமா இருக்கு. இப்ப சந்தையில போனாவோ இல்ல வெளி இடத்துல போனாவோ நமக்கு நம்பிக்கை துரோகம் மாதிரி பண்ணிடுறாங்க. தரவு உள்தரவு ஏமாந்துருக்கீங்களா? இல்ல நம்ம அது மாதிரி ஏமாறல. அது மாதிரி நிறைய நடக்குது, நம்ம பாக்குறோம். 8 மாடு வச்சிருக்கிறேன். நான் 10 வருஷமா இப்ப மாடு வச்சு கறவை ஊத்திட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு இது மாதிரி ஒரு ஹெவி கறவையில கொஞ்சம் நம்ம போட்டு பார்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறோம். இந்த மாட்டுல வந்து 20 கறந்த மாடுங்கிறாங்க, ஆனா 17 கேரண்டி அப்படிங்கிறாரு. காட்டு மேய்ச்சல் மாடு மாரி இருக்கு. நமக்கு மாடு எடுக்கு எலும்பு கணம் இருக்குங்க. கேரண்டி இது பாலுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி சொல்லிருக்காங்க. மாட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அது என்ன இதுன்னு நான் உடனே கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். கேரண்டி அப்படின்னு இருக்காங்க. உங்க வீட்டுல இருக்க மாடெல்லாம் எவ்வளவு கறவை கறக்குது? ஆக்சுவலா ஒரு மாடு வந்து ஒரு 4-5 தான் கறக்கும் ஒரு வேலைக்கு. இதுதான் அதிக கறவையில எடுத்துட்டு போயிருக்கேன். 15 தாண்டி இதான் தாண்டும். இதுதான் தாண்டும். 1 லிட்டர் பால் எவ்வளவுன்னு உங்க ஊர்ல குடுக்குறீங்க அண்ணாச்சி? இப்ப நான் குடுக்கறது லோக்கல்ல குடுக்கறது வந்து 50 ரூபா வீடுகளுக்கு. சரி, மத்தவங்களும் இவர்கிட்ட மாடு வாங்கலாமா? ஹரி மாட்டியாவர்கிட்ட நம்பி தாராளமா வாங்கலாம். நமக்கு மணிலயோ எல்லாத்துலயுமே நம்பிக்கை அனுசரிச்சு இது பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி கொடுக்குறாரு. நமக்கு மாடும் பாதுகாப்பா டிராவல்ல அனுப்பி வைக்கிறாரு. இது ஒண்ணு நமக்கு பெஸ்டான இது. ஹரி சார் வந்து ரொம்ப நம்பிக்கையான வியாபாரி, நமக்கு கைராசியான வியாபாரி. நம்ம நம்பி வந்து வாங்கிட்டு போகலாம், திருப்தியா வந்து வாங்கிட்டு போங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவர் பண்ணி கொடுக்குறாரு. நீங்க பயப்படாம துணிச்சலா வந்து வாங்கிட்டு போகலாம். கண்ணு போட்ட மாடா வேணும், ஃபேட்டஸ்னஸ் பஞ்சம் இருக்கக்கூடாது, சுழியும் சுத்தமா இருக்கணும். கண்ணு போட்ட அன்னைக்கே மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாடு சூஸ் பண்ணலாம். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலில் நல்ல அழகான பையன் பிறந்திருக்குதுங்க. அதாவது பையனை சாதாரண பள்ளி நல்ல ஒயிட் கலர்ல அருமையான கண்ணுக்குட்டி மாடு, நல்ல கிராஸ் டைப் மாடு. ஃபேட்டஸ்னஸ்க்கு தொந்தரவு இல்லை. இந்த சிட்டி சைட்ல வீட்டு பாலுக்கு ஊத்துறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாடு 100% சூட்டபிலிட்டி ஆகும். ஏன்னா நம்ம நல்ல சிட்டி சைட்ல வச்சு வளர்த்திக்கலாம், வீட்டு பால் ஊத்திக்கலாம், ஃபேட்டஸ்னஸ் தொந்தரவு இருக்காது. கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும், தண்ணி திணிக்க அற்புதமா இருக்கும். சென்னை, வேலூர் போன்ற இந்த மாதிரி ஹீட்டான இடத்துல வளர்த்துறவங்க இந்த மாடு தாராளமா வளர்த்திக்கலாம். 15 லிட்டர் கறவைக்கு கேரண்டி கொடுத்துடலாம், தண்ணி திணி கேரண்டி கொடுத்துடலாம். மாடு காம்பு அப்படியே இடைவெளி பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்குது. மாடு இது மடிக்கட்டியில காமி கிடையாது. அது கண்ணு போடும் போது அதோட மடி இந்த ஸ்டேஜ்க்கு நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். தெளிவான மாடு, பெஸ்டா பண்ணி கொடுத்துலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை 70,000. 15 லிட்டர் கறவை கேரண்டி. குவாலிட்டிக்கு பஞ்சம் கிடையாது. பிஸ்கெட் வெல்ல, செவல வெல்ல இல்ல, பிஸ்கெட் வெல்ல. பிஸ்கெட் கலருங்கிறது பொதுவாகவே மக்கள் லைக் பண்ற கலரு. நல்ல கிராஸ் டைப்பான மாடு, ஜெர்சி கிராஸ். பல் அரைக்கடை, 2 அணித்து, 18 படி பீஸ் வச்சுனாங்க. 8-16க்கு பஞ்சம் இருக்காது. 18 படி வரைக்கும் வரும். 16 கேரண்டி கொடுத்துடலாம். தண்ணி திணிக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். இன்னும் கண்ணு போட 5 நாள் டைம் இருக்குது. சுழி சுத்தமா இருக்குது. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். குணம் காட்டுற பாருங்க. பசிச்சா வாய் வச்சு கூட பால் குடிச்சுக்கலாம், அந்த அளவுக்கு குணம். மடி வைக்கும் போதுல இந்த மாட்டை வெளியே கட்ட முடியாது, சாக்கு பையாட்ட மடி வரும். மேய்ச்சல் முறையில் இது வளர்த்தன மாடுதான். பண்ணைக்கு வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம், ஃபேட்டஸ்னஸ் காரணமா. மேய்ச்சலுக்கு வாங்குறவங்களும் தாராளமா இந்த மாட்டை வாங்கிக்கலாம். நல்லா அருமையா மேயும். இந்த இடம் கால் 15 இடங்க இங்கெல்லாம் மேயாது மாடு. காட்டு மேய்ச்சல் விட்டு என்ன காமிக்கிறோம் மேயும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 77. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி HF ஒரிஜினல் கிடையாது, கிராஸ் டைப்பான மாடு, சுழி சுத்தமான மாடு, 2 அணித்து, பல் அரைக்கடை. ஆக்சுவலா இந்த மாடு போன வாரமே வீடியோ போட்டோம். ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் போட்டுட்டு அப்புறமா என்னால வாங்க முடியலன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. வாங்க முடிஞ்சா வாங்குங்க. இன்னொருத்தவங்களோட வாய்ப்பு வந்து பறிக்கிற மாதிரி இருக்குது. இந்த வாரத்துல எக்ஸ்ட்ரா நிறைய பேர் கேட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து புக்கிங் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தாலும் நான் யாருக்கு தராம வச்சதுனால நின்று போச்சு மாடு வந்து. ஆனா இந்த வாரத்துல ஃபர்ஸ்ட் மாடா வித்தது இந்த மாடு தான். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில எழுந்தோடனே வித்த மாடு இதுதான். அதனால
வாங்கணுங்கிற நோக்கத்துல வாங்க, வியாபாரத்தை கெடுக்கணுங்கிற நோக்கத்துல வர வேண்டாம். சுழி சுத்தமான மாடு, பல்லு அறக்கிற நேரம் 10 கறக்கூடிய மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து 87,000. லாபம் தானா இது? வாங்குறவங்க 101% லாபம். மெயினா இந்த மாடு வந்து ஃபேட்டஸ்னஸ் நல்லா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும், பால் நேரம் 10 கிடைக்கும். இது மாதிரி மாடு நம்ம ஃபார்ம்ல தான் கிடைக்கும். வேணும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல அச்சப் கிராஸ் டைப்பான மாடு. அதாவது ஆல் பிளாக் சொல்ல தேவையில்லைங்க, இது அச்சப் கிராஸ்னே சொல்லலாம். எல்லா ரகத்துலயும் 2-3 வச்சுக்கிட்டே தாங்க இருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கிராஸ் இதுல மிக்சிங் ஆயிருக்குது. அதனால இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் ஃபேட்டஸ்னஸ் பஞ்சமே இல்லை. வெயிலுக்கு வந்து அப்படி சூப்பரா தாங்கும். தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும். குணத்துல தங்க மாட்டம் குணம். மாடு வந்து 20 லிட்டர் கறக்கும். நல்ல தெளிவான மாடு, தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. கேரண்டியா 20 லிட்டர் கறக்கும். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் அடாப்ஷன் பத்தி பயந்துக்கு தேவையில்ல, குணத்தை பத்தி பயந்துக்கு தேவையில்ல, தண்ணி தீனிக்கு பயந்துக்கு தேவையில்ல, ஃபேட்டஸ்னஃப்க்கு பயந்துக்கு தேவையில்ல. ஹச்எஃப் மேல இருக்க பொதுவான 4 பயங்கள் இந்த மாட்டு மேல தேவை கிடையாது. ஃபேட்டஸ்னஃப் டிகிரி அடிக்கும், வெயிலுக்கு சூப்பரா தாங்கும், ஒரு தோட்டத்துல வச்சு கூட வளர்த்திக்கலாம். கொம்பு இப்படி இருக்க பயமா இருக்காதா? அதெல்லாம் எதுவுமே பண்ணாதுங்க. நாட்டு கிராஸ் மிக்சிங்னா நாட்டு கிராஸ் கொம்பு தான் விழுவோம். தண்ணிக்கு எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்க. தண்ணிக்கு அற்புதமா இருக்கும் நம்ம மாடுங்க என்னைக்குமே. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 77,500 ரூபா கேட்கறோம். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். வேணுங்கிற கூப்பிடுங்க. நேரம் 10 கறவைக்கு உத்தரவாதம் உண்டு. 2ஆம் ஈத்து சுழி சுத்தமான மாடு 77,500. கண்ணு போட இன்னும் 10 to 15 நாள் பிடிக்கும். மடி வச்சுச்சுன்னா மாடு வெளியே கட்ட முடியாது, கந்திஷ்டி போற அளவுக்கு மடி வைக்கும். மாடு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம். சின்ன சைஸ் மாடு தான், பெரிய மாடுலாம் கிடையாது. ஆனா 2 நேரமும் சேர்த்து 7, 6, 13 லிட்டர் கறவை இருக்குது. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு, குணத்துல நல்ல குணம், சுழி சுத்தம், பல் அறக்கடை, 2ஆம் காலக்கண்ணி இருக்காங்க. கண்ணீனி இன்றோடு 7 நாட்கள் ஆகுது. 7, 6, 13 லிட்டர் கண்ணை மூடிட்டு கறவை வருது. தீனி தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத மாடு. வேணுங்கிறவங்க நேரடியா வந்து பாலை கறந்து பார்த்து கூட ஓட்டிக்கலாம். ரொம்ப பெரிய மாடு இல்ல, பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம். 53,000 இதோட விற்பனை விலை. முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாம். மாட்டுல என்ன ஒரே குறைனா உடம்பு கம்மி, வேற ஒன்றும் குறைபாடும் இல்லை. ஆனா கறவை இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்க எடுத்துக்கலாம். இந்த மாடு வந்து ஒரு கோயிலுக்கு தானம் பண்றவங்க, சின்ன பண்ணையம், அதாவது சின்ன பண்ணையம்னா ஒரு சின்ன லெவல்ல மாடு இருந்தா போதும், எனக்கு ஒரு 50 ரூபா பட்ஜெட்டு, 52 ரூபா பட்ஜெட்டு, அந்த மாதிரி எதிர்பார்க்கறவங்க தாராளமா இந்த மாட்டை செலக்ட் பண்ணலாம். இல்ல நல்லா பராமரிக்கக்கூடிய ஆட்களோடு தாராளமா செலக்ட் பண்ணா நாளைக்கு ஒரு நல்ல முதலீடுக்கு விற்கக்கூடிய மாடு. இந்த மாட்டோட விற்பனை விலை 53,000. 2ஆம் ஈத்து மாடு, சுழி சுத்தமான மாடு, காலக்கண்ணு, கண்ணீனி 7 நாள் ஆகுது. 13 லிட்டர் கறவை இருக்குது. பல்லு வந்து வெறும் 4 பல்லுக்கு 2ஆம் ஈத்துக்கு வந்திருக்குது. நல்ல மடி பாயிண்ட், சுழி சுத்தமான மாடு, நல்ல கெடேரி மெட்ல இருக்குது. கேரண்டியே கொடுத்துடலாம் 15 லிட்டருக்கு. இந்த மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தீனிக்கு எந்த குறையும் இல்ல, கிளைமேட் குரல்ல, காட்டு மேய்ச்சலே வளர்ந்த மாடு. என்ன ரகம்? என்னாச்சு ரகம்னா? இது வந்து ஜெர்சி கிராஸ் டைப்புங்க, மீடியம் பட்ஜெட். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து 61,000. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மடி எடுத்த கண்ணு போடும், நல்ல குணமுடம், நல்ல சாஃப்ட் மடி, சாஃப்ட், நல்ல வால் நீளமான மாடு. ஒரே கைப்பாட்டுல இருந்த மாடு கண்ணுக்குட்டியா வளர்த்து இப்பதான் மாடு வெளியே வந்திருக்குது. வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். தலைச்சனுக்கு 13 லிட்டர் கறந்த மாடு. விற்பனை விலை வந்து 61,000. குணத்தை காமிச்சிருங்க பாப்போம். குணத்துக்குலாம் ஒண்ணுமே பண்ணாது, குழந்தையாட்டு நிக்கும். கைத்து விடுங்க பாப்போம். கைத்து விட்டாலும் ஒண்ணு செய்யாதா? கைத்து விட்டாலும் ஒண்ணும் செய்யாது. அப்படியே அமைதியா இருக்குண்ணா. என்ன காம்பு இது? இது காம்பு வந்து பூக்காம்பு தான். குறுங்கால அமைப்பு, அதாவது மாடு வந்து அளவான மாடு, ஆனா மடியில நல்லா கனமான மாடு. மடி அமைப்பு பாத்தீங்களா? இதுல இருக்கிற மடி வந்து இப்ப 50% மடி தான். இன்னும் மடி ஃபுல்லா எடுத்தா கண்ணு இறங்கும். சுழி சுத்தமான மாடு, பல்லு அறக்கடை, 2ஆம் ஈத்து, நேரம் 10 கறவை பஞ்சம் இல்ல. மாடு தண்ணி தீனிக்கு பஞ்சம் இல்ல, குணத்துக்கு பஞ்சம் இல்ல. கறவை குண்டா வச்சா அளவெல்லா பால் தரும் மாடு. குணத்துக்கு பாருங்க, தங்க சிலை கூட தோத்து போயிடும். சிலை கூட தொட்டா கூட ஆடும், ஆனா இந்த மாடு ஆடாது. அந்த அளவுக்கு குணத்துல மாடு. வெயிலுக்குலாம் சூப்பரா இருக்கும். கிராஸ் வெட் மாடுங்க பாருங்க, ஒரு இழப்பு இல்ல. நல்ல பேட்ச் உட்காராம பிளாக் அதிகமா உட்கார மாடு வெயிலுக்கு நல்லாவே செட் ஆகும். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 86,000 ரூபா வரும். தெளிவான மாடு, அச்சப் கிராஸ் டைப் மாடு. 86,000 வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். 20 அடிக்குமா? தாராளமா 20 அடிக்கும். இந்த மாடு வந்து நம்ம பண்ணையோட அழகின்னு சொல்லலாம். அழகுக்கு பேர் போன மாடு. நீங்க நம்ம பண்ணையில இதுதான் தங்க சிலையாட்டுறது பாருங்க. முகலட்சணத்தை பாருங்க. நெத்தியில அழகான வெள்ளை மாடு, நல்லா நைஸ் தோல், நல்ல நீல நெட்டு, ரெட்டை முதுகு. நீ நம்ம பண்ணையில அழகா அதான் பார்த்தா நச்சுன்னு இருக்கிற மாடு இதுதான். 8, 9, ஒரு 17 லிட்டருக்கு பஞ்சம் இருக்காது. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். இப்ப இருக்கிற மடி ஒரு % மடி தான். இன்னும் மடி நல்லா வைக்கும். இதெல்லாம் மேய்ச்சல் முறையில வளர்க்கப்பட்ட மாடு தான். அதனால தாராளமா யாரும் வாங்கிக்கலாம். பண்ணைக்கும் செட் ஆகும், விவசாயிகளுக்கும் செட் ஆகும். ஃபேட்டஸ்ன அற்புதமா வரும் இந்த மாட்டுல. டிகிரிக்கு பஞ்சமே கிடையாது. நல்ல கிராஸ் டைப், ஜெர்சி கிராஸ் டைப். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 79,000. அதையும் முன்ன பின் அனுசரிச்சு கொடுத்துடலாம். 8, 9, 17 லிட்டர் கறவைக்கு பஞ்சம் வராது. குணத்துக்கு தங்கமான மாடு. காம்புல சூப்பர் காம்பு. குணத்துக்கு பாருங்க எந்த அளவுக்கு அமைதி. ஒண்ணுமே காம்பு மிஷினுக்கு இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா மடியும். மிஷினுக்கு செட் ஆகும், கைக்கும் செட் ஆகும். இன்னும் காம்பு சொரப்பேறனா இன்னும் காம்பு பெருசா இருக்கும். தண்ணி தீனிக்கு மண்ணாதி மண்ணை. வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் 79,000. நேரம் 10 கறக்கும். இது நீங்க நம்மனாலும் சரி, நம்பாட்டி சரி,
நல்ல பிரீட் மாடு, போடி டைப்பான மாடு. சுட்டிருக்காங்க கொம்பு, அதாவது சுற்ற டைப்ல பிரீட் மாடுல கொம்பு வந்து முளைச்சிருச்சு பாருங்க. அதாவது இந்த இடத்துல சின்ன வயசுலயே சுட்டிருக்காங்க, ஆனா அந்த கொம்பு முளைச்சிருச்சு. இந்த ஒரே காரணத்துக்காக நேரம் 10 கறக்குற மாடு நம்ம சொல்லக்கூடிய ரேட் வந்து 72,000 ரூபாய். எங்கேயுமே கிடைக்காது. அது இல்லாட்டி இது எவ்வளவு ரேட்டுக்கு போகும்? அது இல்லாட்டி இது வந்து 80 ரூபாய்க்கு விற்கும். 10,000 வித்தியாசம். 72,000 அனுசரிப்பு உண்டு. பாருங்க சரியான மடி செட்டு, நல்ல பை வந்து விசாலமா மடி வைக்கும். தண்ணி கிழிக்குது, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. சுழி சுத்தமான மாடு, பல்லு அரைக்கடை, 2 மாடு. நேரம் 10 கறவைக்கு உத்தரவாதம் உண்டு. கொம்பு பத்தி எல்லாம் மெயின் பார்க்க தேவையில்ல. மேய்ச்சலுக்கு எப்படி இருக்கும்? மேய்ச்சலுக்குலாம் அட்டகாசமா இருக்கும். சுழி சுத்தமா இருக்குது. கொம்பு இருக்கனால நல்ல கிராஸ் டைப், வெயிலுக்கு நல்லா தாங்கும். அதாவது இது கொம்பா பிறந்த மாட்டு போடியாக ட்ரை பண்ணிருக்காங்க, அதே மாதிரி கொம்பு வளர்ந்துருச்சு. பீஸ் கொம்புன்னு அது பேரு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 72,000. குணம் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். குணத்தை பாருங்க, பால் எல்லாம் மடியிலேயே போயிட்டு இருக்குது, சுருண்டு போய் ஜம்முன்னு இருக்குன்னா. இங்க பாருங்க, அடியில பாருங்க பால் தருதா. மடி இன்னும் வைக்குமா? மடியெல்லாம் இதுக்கு சும்மா 1% தான், இன்னும் மடி 50% வைக்கும். ஜம்முன்னு இருக்குது. தாராளமா ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் நியாயமான விலைக்கு தர வேணுங்கிறவங்க அது வாங்கிக்குவாங்க. நேரம் 10